வணக்கம் நண்பர்களே, கேஸ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வருவதற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு உப்மா ரெசிபி தாங்க. உப்மாவா? உப்மான்னு ஒன்று பயந்துடாதீங்க. இந்த உப்மா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம சோளம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சோள குருணையில் வந்து பண்ணுறது தான் ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உப்மா தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நார்மலாக மஞ்சள் சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து உடச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா, அதாவது உப்புமா குடைக்கிற பதத்துக்கு நம்ம அரிசியெல்லாம் உடச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அரிசி உப்புமா செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம உடச்சி வாங்கிக்கிட்டோம்னாக்கா இந்த மாதிரி நமக்கு அந்த சோள குருணை வந்து கிடைக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மெனக்கட முடியல அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ கடைகள்லேயே கிடைக்கிது. இந்த சோள குருணையை வந்து வாங்கிட்டு, அதாவது ரவா மாதிரி இருக்கும், அதை வாங்கிட்டு இதை வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு இதை போல் ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா வந்து அது வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம். நம்ம பாப்கார்ன்லாம் வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை போல் ஒரு வாசனை வர அளவுக்கு இந்த குருணையை வந்து நல்லா வறுத்துக்கணும். இதில் வந்து அப்போ தான் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து நல்லா வறுத்தாச்சு. நல்ல வாசனையும் வந்து கமகமான வீடே வந்து சோள மணமாக இருக்குது. இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சேர்க்குற எண்ணெய் தான், மறுபடியும் நான் வந்து உப்புமாவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணல. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு அதோட கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகா வந்து இடையில கீறி வச்சுருந்தேன். எப்போவுமே பச்சை மிளகா சேர்க்கும்போது இடையில கொஞ்சமாக வந்து கீறிட்டு நீங்கள் சேர்த்திங்கனாக்கா அது வெடிக்காது. இல்லைன்னா அது வெடித்து முகத்தில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு அதையும் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்றேன். இப்போ வந்து இந்த சோளக்குருணை வந்து நான் 2 கப் அளவுக்கு எடுத்துருந்தேன் இல்லைங்களா, இந்த கப்பால். இப்போ அதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துடலாம். 2 கப்பு குருணைக்கு இதெல்லாம் வந்து நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதாவது கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். பொதுவாகவே சோளம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா, ரவா மாதிரி டக்குன்னு வந்துடாது. கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதுக்காக 6 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டோம். ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஓரளவு சூடான பிறகு நம்ம அதுக்கப்புறம் நம்ம குருணையை வந்து சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அதை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஓரளவு கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சோள குருணையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கலந்துட்டு வரும்போது கொஞ்சம் வந்து கட்டித்தட்ட தான் செய்யும். ஏன்னா இது வந்து அந்த சோளத்தில் உள்ள அந்த மேல் தோல் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த பகுதிகள் வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சம் வந்து மிதக்கும். பட் வந்து அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். அதை என்ன பண்ணலாம், இன்னொரு கரண்டி வச்சு நம்ம இப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து கடைகளில் வாங்கக்கூடிய அந்த குருணையில் வந்து இதை போல் மிதக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா அந்த மேலே உள்ள அந்த வெயிட்லெஸ்ஸான தோல்கள்லாம் அவங்க வந்து சலித்து எடுத்துருவாங்க. பட் நம்ம வீட்டில் அரைச்சாலுமே அது சலித்து எடுத்துடலாம். பட் அதெல்லாம் வந்து தேவையில்லை. அதுலேயும் நார்ச்சத்து இருக்கிறதுனால நான் வந்து அதை சலிக்காமல் அப்படியே வந்து பயன்படுத்திக்கிட்டேன். பார்த்திங்கன்னா எப்போ பாரு இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இதை போல் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இது போல் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள இந்த சிறுதானிய உணவுகளை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னாக்கா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நம்ம உடம்புல வந்து கழிவுகளை வந்து தங்க விடாது. நம்ம வியாதிகளுக்கு முக்கியமான காரணமே நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான கழிவுகள் வந்து தேங்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதை போல் உணவுகளை அடிக்கடி வந்து சேர்த்துக்குங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டிகள் வந்து எதுவுமே இல்லை. அது போல் லைட்டாக நம்ம மசிச்சு விட்டாலே எல்லாமே வந்து கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வந்து சிம் பண்ணிவிடுங்க. சிம்லேயே வந்து இதை வந்து மூடி வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதிலே வந்து இந்த குருணையை வச்சு நம்ம வந்து கேசரி கூட பண்ணலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அந்த கேசரி ரெசிபியை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு மில்லட் ரெசிபியில் செக் பண்ணிங்கனாக்கா அதே வந்து சிறுதானிய ரெசிபீஸ்லாம் ஓரளவுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். சப்போஸ் வேறு ஏதாவது ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து வேக வச்சிடலாம் நம்ம. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னிங்க. தேங்காய் சட்னியோட அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் வெறுமனே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். பட் அந்த உங்களுக்கு சிலருக்கு வந்து சைட் டிஷ் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். பச்சை மிளகா வச்சு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா உப்மாங்கிறாங்க, இது இன்னும் கொழ கொழன்னு இருக்கே, பொங்கல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் இது வந்து நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு பீசஸாக வருங்க. நல்லா இது வந்து சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நல்லா ஆறின பிறகு நமக்கு நல்லா வந்து கெட்டியாகிடும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது உப்புமா வந்து குழப்பாக இருந்தது இல்லைங்களா? இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அழகாக ஆறி நல்லா கரெக்டான ஒரு பதத்துக்கு செட் ஆகிடுச்சு. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.